ஹே காய்ஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பினான்ஸில் வந்திருக்க ஒரு பவுன்ஸ் பீட்டுங்கிற காயினுக்கான ஒரு ஏர்ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கமிட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $7. ஸோ இன்னும் பண்ணணும்னா ஒரு $10 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் கேஸ் ஃபீ $2 வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸ் பீட் டோக்கன் தருவாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ட்ரேடிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது என்ன டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க. அவைலபிள் பார்த்தீங்கன்னா வந்து 168 மில்லியன் ப்ளஸ் பிபி டோக்கன் இருக்குது. ஸோ அது ஏற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இல்லை கொஞ்சம் வந்து டெபாசிட் பண்ணுறல. ஸோ அது என் விருப்பத்தோடு பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த காயினோட வேல்யூ ஏறலாம் இறங்கலாம். ஸோ அது உங்கள் பர்சனல் ரிஸ்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பினான்ஸ் ஆப்க்குள்ளே வந்துட்டு இங்கே மேலே பினான்ஸ் போடுங்க, லெஃப்ட் சைடு மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து மெகா ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில பேர் மேலே காட்டும், எனக்கு வந்து கீழே காட்டுது. இல்லை சர்வீஸ் மோடில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மெகா ட்ராப் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பீட் தான். ஸோ இதான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட் மீன்ஸ் என்னன்னா டெபாசிட் பண்ண போகிறோம், அவ்வளோ தான், நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ போன மாதம் 26ஆம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13. ஸோ மே 13க்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எத்தனை வழியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னா டெபாசிட் பண்ண 2 வழி இருக்குது. ஒன்று வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பிஎன்பி வந்து லாக் பண்ணுறது. ஸோ 30 days லாக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ லாக்டு அமௌண்ட் இன்டூ 100 சொல்லி அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் இது பண்ணிக்கலாம். ஏன்னா 60 நாளைக்கு வந்து 110, ஸோ 90 நாளைக்கு 120, 120 நாளைக்கு 130 அந்த மாதிரி தராங்க. அது நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அது பண்ண போகிறதில்ல. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் Web3 குவெஸ்ட் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஏர்ன் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேக் வித் பவுன்ஸ் பீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் பவுன்ஸ் பீட்டில் போய் நம்ம ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா ஸோ 0.30 போட்டு 111 BTC வந்து உங்கள் ஸ்பாட் வேலெட்டில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அது இல்லாமல் பிஎன்பி ஃபீஸ் கொஞ்சம் வச்சிருக்கணும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு தென் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்புட் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க பாருங்கள். ஸோ 0.0001 BTC நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவாங்க. பட் அது மாதிரி நம்ம வந்து ஒரு வாலெட் கிரியேட் பண்ணணும். ஓகே, Web3 வாலெட். ஸோ நம்ம வந்து இப்போ பைபிட்லையும் சரி, ஸோ பைபிட்டில் OKXல வந்து நம்ம வாலெட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் அது மாதிரி வந்து இதில் கிரியேட் வாலெட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நியூ வாலெட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நியூ வாலெட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாலெட் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பேக்கப் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ மஸ்ட்டு இது நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் நான் எடுத்துகிட்டேன் நான். ஸோ இப்போ நான் அகைன் பேக் வந்துக்கிறேன். ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹோமில் வந்து நீங்கள் வேலெட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேலெட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் Web3 வேலெட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த Web3 வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு BTC வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ அது என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு கொஞ்சம் BTC நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ BTC ஓகே, இங்கே வந்து BTC நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ BTC USDT கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $8 அளவுக்காவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மஸ்ட்டு தான். ஓகே, இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் காட்டும். எவ்வளோ காட்டுது ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ USD வாங்க போகிறீங்க, ஒரு 8 USD வாங்க போகிறீங்கன்னா ரைட். அப்போ அது எவ்வளோ அமௌண்ட்டு காட்டணும், கீழே காட்டவே இல்லை. ரைட், ஒரு $8 நான் கொடுத்துக்கிறேன். நான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட இருக்க நான் BTC செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓவர் வியூவில் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ BTC வந்து பார்த்தீங்கன்னா 0.0013. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து பாருங்கள். ஸோ நான் $8 போட்டேன், 7.67. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $33.33 ரெடி வாங்கிடுது. ரைட். இப்போ இந்த BTC என்ன பண்ண போகிறோம், நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண Web3 வாலெட்டுக்கு போய்க்கோங்க. ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா BTC கொடுத்துக்கணும். ஸோ BTC வந்து பார்த்தீங்கன்னா BTCBன்னு வரும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு BTC சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் அது பைனான்ஸ் நெட்வொர்க்கில் பண்ணால் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிட்காயின் கொடுத்துக்கிட்டேன் நான். ஓகே, ஸோ அட்ரஸ் எதுவும் மாறாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா BTC ஓகே BTCB இது இருக்குது பாருங்கள். ஸோ BTCB ஸோ இதான் அந்த அட்ரஸ்ஸு. ஸோ BTC ஸ்மார்ட் செயினில் இருக்கிற BTC இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ இன்டர்னலில் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைட். இங்கே இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அது கொடுத்தா இன்னும் ஈஸியாக வருது பாருங்கள்.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பிடிசி எடுத்துக்க போகிறேன். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற அந்த இதுவே இல்லை. ஸோ பிடிசி கொடுத்து நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி BEP20 கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 0.7 போயிடுது ரைட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீயும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குதுல. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பிடிசிபி கொடுத்தாச்சு. விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிடிசியில் பண்ணிங்கன்னா பிட்காயின் பண்ணால் 5.3 கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ பிடிசிபி கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெட்வொர்க் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் கொடுத்தா நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகுது. ஸோ ஃபீயும் போயிட்டு நமக்கு 0.000118 வரும். ஓகேவா. ஸோ நான் அது விட்ரா கொடுத்துக்கிறேன் நான். ஸோ நல்லா பார்த்துக்கோ, இந்த அமௌண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் மினிமம் 0.3031 வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ ஸ்பாட் வாலெட்டில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் விட்ரா ப்ராசஸிங் அது முடியட்டும். ரைட், அது ப்ராசஸ் ஆகிற கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கேஸ் ஃபீக்காக வந்து பிஎன்பி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ பிஎன்பி வந்து பாருங்கள், இங்கே பிஎன்பி கொடுத்துட்டு ஓகே, அது வந்து BEP20 தான் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துக்க போகிறோம், நம்மள்ட்ட நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறையா இல்லை, சாரி, கம்மியாக தான் இருக்குது. ஸோ 0.006 கொடுத்துக்கிறேன். இது விட்ரா கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட $10 கிட்ட இருக்குது. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு நான் ஹோமுக்கு வந்துடுறேன். ரைட், இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெகா ட்ராப்புக்கு போயிடுறேன். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இந்த ஏர்ன் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, எனக்கு கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த வாலெட் நீ கிரியேட் பண்ணிக்கலாம், வாலெட் ஒன்று மேலே காட்டும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கனெக்ட் வாலெட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்லாம் போகும். ஸோ அதெல்லாம் அப்ரூவ் ஆகிடும் உங்களுக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை மட்டும் எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி கிளிக் பண்ணி அப்ரூவ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டேக் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. உங்களுக்கு பாயிண்ட் எதாவது போகிறதில்ல. நார்மலாக வந்து இந்த APR இருக்குல்ல, அது வேணால் ஏறும். பட் ஆனால் இந்த ஏர்ட்ராப் பொறுத்தளவு உங்களுக்கு ஏற சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மெகா ஏர்ட்ராப் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 97,000 தான் கொடுத்துருக்கு. ஐ மீன் இது பண்ணுறது 97,000 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி பேர் தான் பண்ணுறாங்க போல். ரைட், நான் ஜஸ்ட் அப்ரூவ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அப்ரூவல்லாம் போகுது. ஸோ அப்ரூவல் வந்து பைனான்ஸ்குள்ளே இருக்கிறதால அங்கங்கே கேட்டுப்பாங்க. ரைட், இதில் வந்து கேஸ் ஃபீ வந்து பாருங்கள் 0.0069 தான். ஓகே, கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல. நான் அதிகமாகவே கொண்டு விட்டேன் கேஸ் ஃபீக்கு. ஓகே, இப்போ அத்தானிகேட்டர்லாம் இருக்கா. ஸோ நீங்கள் என்ன வெரிஃபிகேஷன் மெத்தட் வச்சுக்கணும் அதில் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ அகைன் எதுக்கு லோடிங் ஆகும் தெரில. இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்குதா, மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷனா. ஃபஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் போச்சு, இப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன். பட் ரொம்ப அதிகமாகலாம் போகல, இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், நான் அப்படியே பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுன்ஸ் பீட்டு மெகா ஏர்ட்ராப் டிவியில் பார்த்தீங்கன்னா ஏறுது. இப்போ நான் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறிச்சு. ஸோ இந்த டாலர் எதாவது ஷேர் கொடுப்பாங்களா, இல்லை எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து உள்ளே வராங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது போல். ஸோ ஓகே, நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கான பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ மெகா ஏர்ட்ராப் போய்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏர்ன் பாயிண்ட்ஸ் போயிடுங்க. இப்போ நம்மளாம் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் என்ன பண்ண வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நவ் டாஸ்க் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா. இப்போ நீங்கள் ஜஸ்ட் பேக் வந்துக்க வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்கோர் வந்து பாருங்கள் 1000 பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ Web3 Quest மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 1.5x இருக்குது. ஸோ Web3 Quest போனஸும் பார்த்தீங்கன்னா 1000 வந்துருச்சு. ஓகேவா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் உங்களுக்கு இது வந்துருச்சு. ரைட், இப்போ ஸ்டேக் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி எடுக்கலாம். பட் அதில் காட்ட மறந்துட்டேன் நான் உங்களுக்கு. அங்கே விட்ரா வந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த விட்ராவில் வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு எடுக்காதீங்க, ஏன்னா ஈவெண்ட் முடியட்டும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 12ஆம் தேதி முடியா, சாரி 13 முடியுதா, முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இலக்கிய கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்வஸ்ட் BTC அந்த விட்ராவலுக்கு வந்து 18 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இதை சொல்ல மாட்டேன். இப்போதுலேருந்து கரெக்டாக 18 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் விட்ரால் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஈவெண்ட்டே முடிஞ்சிடும், உங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டேக் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ மை ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்குது பாருங்களேன். ஸோ 0 BNB × 100 போட்டு =0 வருதுல. இது பர் டே தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐபார் கொடுத்தா தெரியும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கு. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்க 4 மணி UTC. அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இல்லை, சாரி, காலையில் ஒரு 9:30 போல் அப்படி வரும் நமக்கு. ஓகே ரைட், 9:30 தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு BNB நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 1 × 100 100 சொல்லி ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள், இன்னும் ஒரு 10 நாள் இருக்கா. ஸோ 10 நாளைக்கு 1000 பாயிண்ட் இன்னும் எடுக்கலாம். ஸோ பட் எடுக்கிறதுக்கு நீங்கள் 1 BNB நீங்கள் வந்து லாக் பண்ணிடணும் 30 டேஸ்க்கு. ஸோ லாக் பண்ணுறது நான் சொல்கிறேன், என்கிட்ட லாக் பண்ணுறதுலாம் BNB கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், சும்மா கொஞ்சமாக கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே 30 டேஸ் இருக்கா, இல்லை நம்மள்ட்ட அவைலபிள் எவ்வளோ இருக்குது, 0.111 இருக்கா. ஓகே, அது மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஓகே கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, இந்த அக்ரிமெண்ட்லாம் படிச்சுட்டு நான் கொடுத்துக்கிறேன். சும்மா ஒரு இதுக்காக தான் பண்ணுறேன் நான், உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எதுவும் கம்பல் பண்ணலை. ஏன்னா வந்து இப்போ இருக்க BNB வேல்யூலாம் மாறிடுச்சு, மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறத்தும் இருக்குது, இறங்கத்தும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இது பார்த்தா 30 டேஸ் லாக்கில் தான் இருக்கும். ஓகேவா.
ரைட். இப்ப நம்ம உள்ள போய் பார்த்தா, இதுக்கு இப்போ வந்து பாயிண்ட் தர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். அது இந்த ஸ்னாப்ஷாட் வந்து டெய்லி எடுக்குறாங்கல்ல. ஸோ காலைல 9 மணிக்கு வந்து நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாயிண்ட் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் டேட் வந்து இதில குடுத்துருக்கு. 5 மாசம் 13ஆம் தேதி எண்ட் ஆகுது. அன்னைக்கே டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துறாங்க. ட்ரேடிங் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்க ஏர்லைன்ஸ் சைஸ்ல பொறுத்துல நீங்க வந்து கொஞ்சம் கேஸ் ஃபீ கொஞ்சம் போகும் தான். பட் நீங்க லாக் பண்ணி விக்கிறீங்க பிஎன்பி. ஸோ கொஞ்சம் யோசிச்சே பண்ணுங்க. ஸோ நான் சொல்றேன்ட்டு பண்ணாதீங்க. நான் பண்றேன்னுட்டும் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.